அண்ணன், தமிழகத்தின் முதல்வர், வேட்பாளர் அல்ல 2026ஆம் ஆண்டின் முதல்வர், எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதாவது பொதுக்குழு முடிஞ்சவுடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமாக கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. பெரிய பெரிய மீடியா, யூடியூப்பு எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசை கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால் நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில் ஒரு கூட்டம் போடுங்கண்ணே. இந்த ஒரு வாரமா என்னென்னலாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதல் அப்படியே ஒரு திமுகவை பற்றி எப்படி பேசினாங்கன்னா, உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் அவங்க பழக்கம். அம்மா ஜெயலலிதா அம்மாவை தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 15-20 வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கமாக பேசின கட்சி தான் திமுக. அதனால இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம தலைவர் சொல்லுவார், நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம், அதில் அசிங்கமும் வரும் நல்லதும் வரும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு 26ல் தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்கிறோம். ஆனால் நேற்று நைட்டிலிருந்து நம்ம அப்போ நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால் ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேடை போட்டாங்க. இப்போ இல்லை 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்லை உங்கள் பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ நிர்வாகிகள் பிரச்சனை. இங்கே இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்கேருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனால் நம்ம தோழர்கள் இங்கே இருக்கவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்போ நாங்கள் உங்கள் ஒன்றிய அரசை எதுக்கக்கூடாதா? உங்கள் மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்கள்?